அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருமணத்திற்கு வருகை புரிவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த பகுதி பண்ருட்டி பகுதி, காடாமொழியூர் பகுதிக்கு நான் கொஞ்சம் சில காலத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்ப இன்னைக்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சி. அதுவும் இந்த திருமணத்தில் ஒரு நல்ல விஷயம், நல்ல விசேஷம், 2 குடும்பங்கள் இணையும் இந்த அருமையான இந்த இனிய விழாவில் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி. மருத்துவர் ஆர்ஜி அங்கில் அவர்களுக்கும் எங்களுடைய அருமை ஆண்டி தமிழரசி டாக்டர் அவங்களுக்கும் இந்த வரவேற்புரை வழங்கி கொண்டிருக்கும் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், தர்மா என்று தர்மலிங்கம் அவர்களுக்கும், கார்த்திகேயன் அவர்களுக்கும், சன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும், செல்வ மகேஸ்வர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க வந்திருக்கக்கூடிய ஊழவர் பேருக்கு தலைவர் கோ ஆலயமணி அவர்களுக்கும், வைத்தி அவர்களுக்கும், திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் அண்ணன் அவர்களுக்கும், திருஞானம் அவர்களுக்கும், பழ தாமரைக்கண்ணன் அவர்களுக்கும், ஆறுமுகம் அவர்களுக்கும், முத்து வைத்திலிங்கம் அவர்களுக்கும், வேங்கை சேகர் அவர்களுக்கும், தக்ஷாமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். மருத்துவர் கௌரி சங்கர் அவர்களுக்கும், முருகன் அவர்களுக்கும், தமிழரசன் அவர்களுக்கும், ஆடியபாதம் அவர்களுக்கும், செல்வகுமார் கச்சிராயர் அவர்களுக்கும், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. எப்பயுமே ஒரு 2 குடும்பங்கள் இணையும் விழா என்றாலே அது ஒரு மகிழ்ச்சியான விழா தான். படிச்ச மணமகள் இருவரும் மெத்த படித்தவர்கள், நல்லா படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லணும்னு இல்லை, இருந்தாலும் ஒரு திருமண விழா என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. இது அட்வைஸ் இல்லை, நான் வாழ்க்கையை கடைபிடிக்க ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறேன். நான் மருத்துவர் அன்புமணி அவர்களும் நாங்கள் 2 பேருமே குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்னா முதல்ல கவனிப்பது எங்களுடைய மாமியார் மாமனாரை தான் முதல்ல கவனிக்கணும். அவராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் அதை தான் செய்யணும். நாம நம் தாய் தந்தையரை கவனிப்போம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே போல நம்முடைய மாமியார் மாமனாரை கவனித்து அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்றாலே அது குடும்பத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியாகவும் அது மகிழ்ச்சிகரமாக அமைந்துவிடும். அந்த ஒரு விஷயத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே நம்முடைய தாய் தந்தையர்கள் தான். பெரியவர்கள் அனைவரும் நம்முடைய தாய் தந்தை. உங்கள் உடல் நலத்திலும் அக்கறை கொள்ள வேண்டும், சமுதாய நலத்திலும் அக்கறை கொண்டு, உங்கள் மன நலத்திலும் அக்கறை கொண்டு நீங்க வாழ்வாங்க பல்லாண்டு எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்கிறேன். இந்த இனிய விழாவில் இத்தனை சகோதரர்கள் கூட சூழ இந்த உங்களுடைய விழா நடந்திருக்கிறது. மணமக்கள் இருவரும் எல்லாருடைய அன்பையும் ஆசையும் பெற்றிருக்கிறீர்கள். தமிழுக்கு முன்னுரிமை, நம் குடும்பத்திற்கு முன்னுரிமை, நம்முடைய இனத்துக்கு முன்னுரிமை, நம்முடைய சொந்தங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லாவற்றையும் அரவணைத்து வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மருத்துவர் ஐயாவை வணங்கி இந்த நிகழ்ச்சியை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.